மதுரையில் 82 நாட்களுக்கு பின்னர் தொடங்கிய குறைதீர் முகாமில் நீண்ட வரிசையில் பொதுமக்கள் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் 82 நாட்களுக்கு பிறகு குறைதீர் முகாம் நடக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் மதிவாணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மதிவாணன், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 82 நாட்களுக்கு பின்னர் தொடங்கிய துறை தீர்ப்பு முகாம். இதனால் ஏராளமான பொதுமக்கள் மனுக்களை அளிப்பதற்காக நீண்ட வரிசையில் காத்துக் கொண்டிருக்கிறார். இந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். காவல்துறையினருடைய கடுமையான சோதனைக்கு பின்னரே மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்குள் அனைவரும் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமைகளில் துறை தேர்வு முகாம் நடைபெறுவது என்பது வழக்கமான ஒன்று. இந்த நிலையில் தான் மக்களவை பொதுத் தேர்தலுக்கான அறிவிப்புகள் கடந்த மார்ச் 17ஆம் தேதி அன்று வெளியானதை தொடர்ந்து நாடு முழுவதும் தேர்தல் நடத்திய விதிகள் அமலுக்கு வந்து நடந்த 6ஆம் தேதியுடன் தேர்தல் நடத்தினால் 82 நாட்களுக்கு பிறகு திரும்ப பெறப்பட்டது. இதனையடுத்து 82 நாட்களுக்கு பின்பாக நடைபெறும் குறை தீர்ப்பு முகாம் என்கிற காரணத்தினால் மனுக்களை அளிப்பதற்காக மதுரை மாவட்டத்தின் புறநிலை பகுதிகளாக கள்ளக்குடி, உசிலம்பட்டி, திருமங்கலம், வாடிப்பட்டி, சிலைமான், மேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தர தொடங்கியிருக்கின்றனர். குறைதீர் கூட்டத்தை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வருகை தந்த அனைத்து வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் காவல்துறையினுடைய சோதனைக்கு பின்பாகவே அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். நுழைவாயிலின் பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு ஒவ்வொரு பகுதிகளிலும் மெட்டல் டிடெக்டர் மூலமாக சோதனை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஏனென்று சொன்னால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை பொறுத்தவரையில் குறை தீர்ப்பு முகாமிற்கு வரக்கூடிய அனைவரும் தங்களது பெட்ரோல் போன்ற பல்வேறு உபகரணங்களை எடுத்து வந்து பொதுமக்களை அச்சுறுத்துகிற காரணத்தினால் இது போன்ற சோதனையில் என்பது ஈடுபட்டு வருகிறது. அப்போது சில துறைகளை சேர்ந்த அதிகாரிகளும் துறை தீர்ப்பு கூட்டத்திற்கு வருகை தராமல் துறை சார்ந்த அலுவலர்களை மட்டுமே அனுப்பி வைத்த நிலையில் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர், உயர் அதிகாரிகள் இதுபோன்ற கூட்டங்களில் கலந்து கொள்ள வேண்டும், இனிமேலும் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் கடுமையான நடவடிக்கைகளை நான் எடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏற்கனவே இதுபோன்ற அரசு உயர்துறை அதிகாரிகள் கலந்து கொண்ட நிகழ்வுகளில் உயர்துறை அதிகாரிகள் தாமதமாக வந்த காரணத்தினால் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவர் சஞ்சீரா அவர்களை அந்த கூட்டத்தில் இருந்து புறக்கணித்ததோடு மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 2-3 நாட்களுக்கு மேலாக அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு பின்பும் பணியில் இணைக்கப்பட்டிருந்தார்கள். இதுபோன்ற தவறுகள் மீண்டும் செய்கிற பட்சத்தில் உறுதியாக அவர்களுக்கு தண்டனை என்பது சட்டத்தின் அடிப்படையில் முழுமையான சஸ்பெண்ட் தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று கூறுகிறார்.